துதியினால ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். தாவீதுடைய வாழ்க்கையில சங்கீதம் 34:1 வாச்சோன்னா, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படிங்கிற அழகான வார்த்தையை சொல்லியிருப்பார். எல்லா காலத்திலையும் இந்த தாவீது ஆண்டவரை துதிச்சார். சிறுமையில துதிச்சார், தனிமையில துதிச்சார், உபத்திரவத்துல துதிச்சார், வாழ்ந்திருக்கும் போதும் துதிச்சார். அதனாலதான் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலுடைய சமஸ்த அரசனா ராஜாவா உயர்த்தினார். யுத்தமே அறியாத தாவீதுக்கு யுத்தத்துடைய மகா பராக்கிரமத்துடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர் பூமியில வாழும்போது ஒரு சத்துருக்கள் கூட தாவீதை எதிர்க்க முடியல. மாறா தாவீதுன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் பயப்படுகிற பயத்தை ஜனங்கள் மேல் வர பண்ணினார். தேவஜனமே, ஏன்னா அவர் துதியின் வீரன். உங்க வாழ்க்கையில துதிய பிரதானமா வைங்க. ஒவ்வொரு நாளுடைய முதல் நாள் ஆரம்பம் துதிக்கிறதா இருக்கட்டும். ஒரு வேலையை செய்ய போறீங்களா, துதிங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த பலனுக்காக, ஜீவனுக்காக, குடும்பத்துக்காக, வேலைக்காக, குழந்தைகளுக்காக. இல்லாததை நினைச்சு முறுமுறுக்கிறத விட இருக்கிறத வச்சு துதிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை தேடி வந்து உயர்த்த ஆரம்பிக்கும். கடந்த நாட்கள்ல கொரோனா வியாதி, எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடு, எத்தனை உபத்திரவம். உலகத்தில் 2வது உலக போரை விட இந்த கொரோனால மரித்தவங்க அதிகம் என்று மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறோன்னா அதுக்காக துதிக்க வேண்டாமா? துதிங்க, அவருடைய கிருபை பெருகும்.